குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி படித்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீரை விற்கிற பாட்டியோட கதையை தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் படிச்சிருந்த இந்த கதையை ஆசிரியர் யாருன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கதையை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. வீடு வீடாக கீரை விற்கிற ஒரு பாட்டி இருக்காங்க. வீட்டு வாசலில் மகளோட அமர்ந்திருக்கிற ஒரு தாய்கிட்ட கீரை வாங்க சொல்லி அந்த பாட்டி கேட்குறாங்க. உடனே ஒரு கட்டு எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பெண்மணி. அதுக்கு இந்த பாட்டி 20 ரூபா சொல்கிறாங்க. 10 ரூபா தான் தருவேன் அப்படின்னா சொல்லு அப்படிங்கிறாங்க அந்த பெண்மணி. 10 ரூபாய்க்கெல்லாம் வராதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. 10 ரூபான்னா சொல்லு, 4 கட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்மணி. இல்லைம்மா, 10 ரூபாய்க்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேரத்தை ஒத்துக்காமல் இந்த பாட்டி வந்து அந்த இடத்த விட்டு கூடையை தூக்கிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. மேல் 5 ரூபா வேணால் போட்டு தாங்களேன் அப்படின்னு ஒரு செகண்ட் நின்றுட்டு கேட்குறாங்க. முடியவே முடியாது, கட்டுக்கு 10 ரூபா தான் தருவேன் அப்படிங்கிறாங்க அந்த பெண்மணி. கீரை கொஞ்சம் யோசிச்சுட்டு சரிம்மா உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கட்டு கீரையை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிட்டு கூடையை தூக்கிட்டு நகர ஆரம்பிக்கிறாங்க. நகரும்போது கீழே சரிஞ்சு விழுந்துடுறாங்க. என்னம்மா, காலையில் எதுவும் சாப்பிட்லையா அப்படின்னு அந்த பெண்மணி கேட்குறதுக்கு, இல்லைம்மா போய் தான் கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வீட்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப வரும்போது தட்டில் 6 இட்லியும் தேவையான அளவு சட்னியும் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இது சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கீரைக்கார பாட்டிக்கிட்ட. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குழந்தை வந்து அந்த அம்மா கிட்ட கேட்குறான், ஏம்மா 10 ரூபாய்க்கு பேரம் பேசுனீங்க, ஒரு இட்லி 5 ரூபா அப்படின்னு வீச்சாலும் 6 இட்லி 30 ரூபா வருமேம்மா, அந்த பணத்தில் கழிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாய் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படி என்ன சொன்னாங்க அந்த பெண்மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாதுமா அப்படின்னு சொன்னாங்க. நெத்தியடியாக சொன்ன மாதிரி இருந்துச்சு, நெஞ்சு தொட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஆசிரியருக்கு நன்றி சொல்லுங்கள்.